ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிரவீன்குமார் சவுதியிலேருந்து பேசுகிறேன். நான் மதுரை பையன்தான். இப்போ இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலு. நான் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, அதாவது கழிவுநீர் சுத்திகரிப்பு, இந்த இதில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் சவுதியில் இருக்கேன். இப்போ இந்த பிளான்ட்டில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நான் வந்து காய்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த பிளான்ட்டோட அமைப்பு வந்து என்னென்னா எஃப்விஆர் மெத்தட், ஃபிக்ஸ்டு பெட் பயோ ரியாக்டர். இந்த மெத்தட் வந்து என்னென்னா எஸ்டிபியில் வந்து ஒரு முக்கியமான மெத்தடு தான் அது. இது வந்து ஏரேஷன் டேங்க், இது வந்து கலெக்ஷன் டேங்கு. இந்த கலெக்ஷன் டேங்க்லேருந்து நெக்ஸ்ட்டு எங்கே வரும்னா அடுத்து வந்து டோட்டல் கலெக்ஷன் டேங்க் வரும். இது வந்து ரா வாட்டர் டேங்கு, ரா வாட்டர் டேங்க்லேருந்து கலெக்ஷன் டேங்க் வரும். கலெக்ஷன் டேங்க்லேருந்து ஏரேஷன் டேங்கு. இந்த ரெண்டு இதுவுமே இருக்குல்ல, அது வந்து கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ஏரேஷன் டேங்கு தான். இது வந்து செட்லிங் டேங்கு. இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து செட்லிங் டேங்குன்னு சொல்லுவோம். இந்த செட்லிங் டேங்க்லேருந்து அடுத்த ப்ராசஸ் நம்மளுக்கு என்ன வரும்னா, இந்த செட்லிங் டேங்க்லேருந்து உள்ள ஒரு கலெக்ஷன் டேங்க் இருக்கும். இந்த கலெக்ஷன் டேங்க்லேருந்து பம்ப் பண்ணி ஃபீட் பம்ப் வழியாக நம்ம இந்த வாட்டரை வந்து இந்த வெசல், இந்த சாண்ட் ஃபில்ட்ரு இருக்குல்ல, இந்த சாண்ட் ஃபில்ட்ருக்கு உள்ளே போய் அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ், அன்வான்ட் இந்த ஸ்லெட்ஜு இதை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி போகும்போது இந்த குளோரின் நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த குளோரின் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஹைப்போக்ளோரைட் சொல்லுவோம். இந்த குளோரைட் ஆட் பண்ணிவிட்டு குளோரைட் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஓடோர், அதாவது இந்த தண்ணியில் வந்து இது ஸ்மெல்லு எதுவும் வரக்கூடாது, அதனால் வந்து இந்த ஓடோர் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். கெமிக்கல், இது ஒரு முக்கியமான கெமிக்கலு. ஓடோரும் குளோரின் மட்டும் தான் நம்ம முக்கியமாக ஆட் பண்ண போகிறோம். இந்த தான் அப்படியே வந்து நம்ம இரிகேஷன் பம்ப், இந்த இரிகேஷன் பம்ப் சொல்கிறது வந்து கார்டன் அவுட்லெட்டிங் பம்புமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பம்பு மூலியமாக தான் நம்ம கார்டனுக்கு எல்லா வாட்டரும் வந்து நம்ம ஃபீட் பண்ணி அனுப்ப போகிறது. இந்த பேனல் வந்து சப்மர்சல் பம்ப் இருக்கும், பேக்ஹாஸ் பம்பு இருக்கும், ஃபீட் பம்ப் இருக்கும். அடுத்து நம்ம ஸ்லெட்ஜு இரிகேஷன் ஸ்லெட்ஜ் பம்ப் இருக்கும், இரிகேஷன் பம்ப் இருக்கும், ஏர் ப்ளோயர் 1, 2, 3, இது மூணுமே இது வந்து கண்ட்ரோல் பேனல். இதுதான் மெயினான கண்ட்ரோல் பேனல். இது மூலியமாக தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி வந்து டோட்டலி வந்து 300 KL தான். 300 KL தான் இது டோட்டல் பிளான்ட்டோட கெப்பாசிட்டி. இது வந்து ப்ரெஷர் பம்ப்பு. இந்த கார்டனுக்கு வந்து நம்ம பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு, ப்ரெஷர் நல்லா கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ரெஷர் பம்பை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ப்ராடக்ட் வாட்டர்னால் ஃபைனல் வாட்ரு. இந்த ஃபைனல் வாட்ரு தான் சுத்தமாக க்ளீன் ஆகி குளோரின், ஓடோர் எல்லாமே ஆட் பண்ணி சாண்ட் ஃபில்டர் வழியாக போய் நம்மளுக்கு நீட்டாக பியூரான வாட்ரு வந்து இருக்கிற கார்டன், இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கார்டன் ஏரியாவுக்கும் அது போயிடும். இதுதான் இந்த பிளான்ட்டோட ப்ராசஸ்ஸு, எஸ்டிபியோட ப்ராசஸ்ஸு. தேங்க்யூ காய்ஸ். நம்ம அந்த வாட்ரு வர்றது பூரா இங்கே வந்து ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடியை வளர்ப்பாங்க. அது எல்லாம் நம்ம ஊரில் இருக்கிறது எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த பேரிச்சம்பளம் மரத்துக்கு, இந்த கிராஸுக்கு எல்லாமே இது வந்து நம்ம ஸ்ப்ரிங்க்லர் மூலியமாக இது வழியாக ஃபுல்லாக வாட்ரு வந்து நம்மளுக்கு வந்து இதாகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும்.